ஒரு நாட்டில் ஒரு ராஜா பரிசுக்காக ஒரு போட்டி வைக்கிறார். அப்போது அந்த ஊரில் தெனாலிராமன்றவர் அந்த ராஜா போட்டி அறிவிக்கிற நேரத்தில் அந்த இடத்துல கிடையாது. ஸோ அது போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க வீட்டு வளர்ப்பு பூனையை அரண்மனைக்கு கொண்டு அங்கே பால் குடிக்க வைக்கணும் அப்படின்றது தான். 2 நாள் கழித்து தெனாலிராமன் வராரு. அவரும் இந்த செய்தியை கேட்டுட்டு இந்த போட்டியில் தானும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவரும் கலந்துக்க வராரு. அப்போது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த பூனைக்கு பால் கொடுக்கறதுக்கு உண்டான பசுமாட்டை வளர்க்குறது, பராமரிக்கிறது எல்லா செலவும் ராஜா ஏற்றுக்கிறாரு. ஸோ இப்படியா ஒரு சில நாட்கள் கடந்து செல்லுது. அந்த போட்டிக்கான நாள் வரும்பொழுது எல்லாருமே அரசவைக்கு வராங்க. அப்போ முதல்ல தெனாலிராமன் தன்னுடைய பூனையை கூட்டிகிட்டு வராரு. நோஞ்சாம் பூனையாக இருக்கிறத பார்த்து எல்லாருமே வியந்து, என்ன ஆச்சு இந்த பூனைக்கு, பால் குடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு வியந்து கேட்குறாங்க. அப்போ தெனாலிராமன் அவர் பையில் இருக்கிற தட்டை எடுத்து கீழே வச்சு அதில் பாலை ஊற்றி அந்த பூனையை தட்டு பக்கத்தில் வைக்கும்போது அந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பாலை குடிக்காமல் தப்பிச்சோ விட்டால் போதும் சாமின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுது. அப்போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வியப்பாக இருக்குது. அப்போது தெனாலிராமன் ராஜாவுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் தேவையில்லாமல் எல்லாருடைய நேரத்தையும் வீணடிச்சிருக்கீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே செய்கிற எல்லா தொழிலையுமே விட்டுட்டு இந்த மாட்டை பராமரிக்கிறது, பூனைக்கு பால் கொடுக்கறது, இதுலேயே நேரத்தை செலவழிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு அவங்களோட தவறை புரிய வைக்கிறாரு. பூனை என்ன பால் விரும்பி குடிக்கும் தானே. அப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க. தெனாலிராமன் என்ன பண்ணுறது தெரியுமா, முதல் நல்லா தட்டை வச்சு பாலை நல்லா கொதிக்க அந்த தட்டில் ஊற்றி அந்த பூனைக்கு கொடுக்கும் பொழுது அந்த பூனை அந்த பாலை சுவைக்கும் பொழுது நாக்கு சூடுபட்டுது. ஐயோ இனிமேல் பாலே வேணாண்டா சாமின்னு சொல்லிட்டு அந்த நாள்லேருந்து அந்த பூனை என்ன பண்ணுது, பால் குடிக்காமல் அந்த நோஞ்சாம் பூனையாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது இந்த கதை மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில் ஒரு சிலருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க.